சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாருமே நம்ம வாழ்க்கையில நேரடி செலவு மட்டும்தான் நம்ம கணக்கு போடுறோமே தவிர மறைமுக செலவை பத்தி யோசிக்கிறதே இல்லை. சரிங்களா? நான் இதை நிறைய பேர்கிட்ட பார்த்திருக்கேன். என்னுடைய நண்பர் பாத்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பைக் வாங்கினார். விலை உயர்ந்த பைக் வாங்கினார். சரிங்களா? வாங்கும்போது என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், நீங்க வேலை பார்க்கறதுக்கும் உங்க வீட்டுக்கு 15 கிலோமீட்டர் தான். சரிங்களா? எதுக்கு சார் இந்த விலை உயர்ந்த பைக் வாங்குறீங்க அப்படிலாம் கேட்டேன். நான் சம்பளத்துல மாசம் மாசம் 5000 கட்டிடுவேன். எனக்கு கட்டுற அளவுக்கு ஓரளவு சம்பளம் இருக்கு, நான் 5000 கட்டிடுவேன்னு சொன்னார். அவர் நினைக்கிறது அந்த மாதம் 5000 ரூபாய் கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த பைக்குக்கு, அந்த நேரடி செலவை மட்டும் தான் பாக்குறாரு. ஆனா பழைய பைக் வச்சிருந்தாரு, அது 1 லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் கிடைக்கும். இப்போ விலையோர்ந்த பைக் வாங்குறாரு, இது 1 லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, பழைய வண்டிக்கு நீங்க மாசம் 2000 ரூபாய் பெட்ரோல் போட்டீங்கன்னா இந்த புது வண்டிக்கு நீங்க அப்படி டபுள் மடங்காங்க 4000 ரூபாய் ஆகும். சரிங்களா? அப்ப மாசம் 4000 10 மாசத்துக்கு பாருங்க 40000, 12 மாசத்துக்கு பாருங்க 48000. சரிங்களா? அதே மாதிரி குறைஞ்சது வருஷத்துக்கு 4 சர்வீஸ் விடணும். ஒரு சர்வீஸுக்கு மினிமம் 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவான். 4 சர்வீஸ்க்கு 8000. அப்ப பாருங்க 48 56000. அப்ப நீங்க வருஷத்துக்கு இந்த பைக்குக்கு மறைமுகமா செலவு செய்யறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 60000 எடுத்து வைக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், மாசம் 5000 ரூபாய் டியூ கட்டிட்டு போயிடுவேன், பைக் வாங்கிட்டு கட்டிடுவோம். அதை நேரடி செலவு மட்டும் தான் பார்க்கறாங்களே தவிர